கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்வி நிலையம் என்று நவோதயா பள்ளியை தமிழ்நாட்டில் நடத்தலாம். அப்படி இருக்கும்போது ஏழை தாய் ஏன் கை கட்டி நிக்கணும்? ஒரு மாவட்டத்திற்கு 2 பள்ளிகள் வெளிவிட்ட குழந்தைகள் அங்க போய் படிக்கலாங்களே, யாருகிட்டையும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்களே. இந்தியா என்பது விவசாய நாடுங்க, யாரும் அதை மறக்க கூடாது, மறுக்கவும் கூடாது. மறுபடியும் இந்தியா இன்னைக்கு ஒரு விவசாய நாடாக மாறுகிறது என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐயா நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக நீங்கள் ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை கேவி குப்பத்தினுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன். அது கேவி குப்பத்தினுடைய எழுச்சி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வெயில பொருட்படுத்தாம, நேரத்தை பொருட்படுத்தாம, காலையில 8 மணி 9 மணிக்கு வந்த சகோதர சகோதரிகள் இருக்கின்றார். எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த யாத்திரை என்னுடைய யாத்திரை, மாற்றத்திற்கான யாத்திரை. இந்த யாத்திரையில் நீங்கள் அனைவரும் உங்களை பார்க்கின்றீர்கள். உங்களுடைய குழந்தை ஒரு வளர்ந்த நாட்டிலே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக 2024 மோடி ஐயாவுடைய ஆட்சியை பார்க்கிறீங்க ஐயா. அதனால்தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். 2024 பொறுத்தவரை 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களும் கூட நாம் இங்கிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பி வைக்க போகின்றோம். அதுல மிக முக்கியமான தொகுதி உங்களுடைய வேலூர் பாராளுமன்ற தொகுதிங்க ஐயா. 2019 இந்தியால 543 தொகுதியிலே தேர்தல் நடந்த பொழுது ஒரு தொகுதியை மட்டும் நிறுத்தி வச்சாங்க. அது நம்முடைய வேலூர் பாராளுமன்றம். எதுக்கு ஐயா நிறுத்தி வச்சாங்க? திமுகவினுடைய வேட்பாளர் சொந்த ஊருக்காரர், இதே ஊரு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய காங்குப்பம் கிராமம் இங்க சார்ந்தவங்க, இந்த ஊருக்காரங்க தான். 12 கோடி ரூபாய் வீட்டிலிருந்து பணத்தை பிடிச்சாங்க. தேர்தல் நிறுத்தி வச்சு ஆகஸ்ட் மாசத்துல மறுபடியும் தேர்தல் 2019 நடத்த பொழுது நம்முடைய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், புதிய நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர். உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று 8181 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க. கதிரானந்த் அவர்களை நாம நம்முடைய எம்பியாக தேர்ந்தெடுத்தோம். இன்னைக்கு என்ன விளைவு பாருங்க ஐயா. ஏதாவது ஒரு விவசாய குறை தீர்ப்பு கூட்டத்துக்கு வந்திருக்காங்களா? இல்ல ரொம்ப நாளா கேட்டிருக்கிறீங்களே, அண்ணா இங்க மாம்பழம் நிறைய உற்பத்தி பண்றோம், ஆந்திரால இருந்து வர்றாங்க, நிறைய பேர் எங்களை அடிமாட்டு விலைக்கு மாங்காயை வாங்கிட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு ஒரு குளிர்பதன கிடங்கு கட்டி கொடுத்தீங்கன்னா அதுல நம்முடைய மாங்காயை வைப்போம், மாம்பழத்தை வைப்போம், ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாசத்துக்குள்ள ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போங்க ஐயா. எத்தனை நாள் கோரிக்கைங்க ஐயா? அது எத்தனை நாள் கோரிக்கை? காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை உங்க ஊருக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? பல ஆண்டுகளா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? கேட்டுக்கிட்டு தாங்க ஐயா இருக்கிறோம், ஆனா எதுவும் வரல. மாம்பழத்திற்காக குளிர்பதன கிடங்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வரலீங்க ஐயா. மோர்தானா அணையிலிருந்து ராஜா தோப்பு அணை வரை உள்ள கால்வாயை சீரமைத்து தந்தால் இன்னும் பலாயிரக்கணக்கான ஏக்கர் நீர்ப்பாசன வசதிக்கு வரும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றாலும் ஐயா, ஒரு விவசாயத்தை நம்பி விவசாயிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் அவர்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் இங்கே செய்ய வேண்டியது நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஐயா. அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு ஒரு வேட்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். 160க்கு மேற்பட்ட மருத்துவ முகாம், 700க்கு மேற்பட்ட சர்ஜரி பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட குடியாத்தத்திலே கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது. 4000 பேருக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கின்றாங்க. தொடர்ந்து உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இதே ஏசி சண்முகன் துரைமுருகனுடைய சொந்த ஊர்ல, துரைமுருகன் அண்ணன் அவருடைய சொந்த பூத்துல ஏசி சண்முகன் லீடு வாங்கினார். 2019 பாராளுமன்ற தொகுதியில காங்குப்பம் கிராமத்துல லீடு வாங்கினார் ஐயா. நீங்களும் ஒன்றாக இணைந்து நல்லவர்கள். கேவி குப்பத்திலே அவருக்கு லீடு கொடுத்தேன், கேவி குப்பத்திலே அவர் லீடு எடுத்தார். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க ஐயா, இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. இன்னைக்கு துரைமுருகனுடைய முழு கவனம் எங்கேங்க ஐயா இருக்கு? தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை உயர் நீதிமன்றத்தில் சொல்றாங்க, மணல் கொள்ளை மட்டுமே, மணல் கொள்ளை மூலமாக தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வருமான இழப்பு மட்டுமே 4730 கோடி ரூபாய். ஒரு குடும்ப பணக்காரங்களாயிட்டே இருக்கிறாங்க. எல்லா வழியும் குறுக்கு வழியும் பயன்படுத்த பணக்காரராவது மட்டும் இல்ல, அரசியல் அதிகாரமும் ஒரு குடும்பத்துக்கே போகுது. எப்படிங்க ஐயா சமுதாயம் முன்னேறும்? அதாவது அப்பா அமைச்சர், பையன் எம்பி, இதே தொகுதி, எல்லா விஷயத்திலும் அண்ணனுக்கு சம்பந்தம் இருக்கு. எப்படி இந்த தொகுதி முன்னேறுங்க ஐயா? ஆனால் இந்த முறை நம்முடைய நோக்கம் வளர்ச்சி அரசியல் கேவி குப்பத்தை நோக்கி வர வேண்டும் ஐயா. நம்ம எதை பத்தி யோசிக்க கூடாதுங்க ஐயா. நம்முடைய நோக்கம் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது அதுல நம்முடைய வெள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரி. இன்னைக்கு அமலாக்கத்துறை மற்றொரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த மணல் கொள்ளையில பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க இருந்து ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக 136 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி இருக்கின்றார்.
இன்னைக்கு எந்த நேரமும் கூட கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியும். எல்லாத்திலுமே சம்பந்தம் இருக்கு. அவர் செய்யற ஒரே உருப்படியான வேலை என்னங்க ஐயா, லண்டனுக்கு போய் போட்டோ எடுத்து Facebookல போடுவார். காரோட நின்று போட்டோ எடுத்து நான் லண்டன்ல இருக்கேன் அப்படி. ஆனா நாம கேட்பது என்ன, கேவி குப்பத்தினுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க. அப்ப அவ்வளவு பவர்ஃபுல் மந்திரி, திமுக நம்பர் 2 நம்பர் 3 பதவியில் இருக்காரு, பொதுப்பணித்துறை அமைச்சர். மனசு வச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். லட்சக்கணக்கான ரூபாய், கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறார். கேவி குப்பத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பத்தி, உங்களுடைய எம்பியை பத்தி நான் பேசுறேன். கண்டிப்பா தாய்மொழி படிங்க, கண்டிப்பா ஆங்கில மொழி படிங்க. நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி கேவி குப்பத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பத்தி முழுவதும், தமிழகத்தை தவிர இந்தியா முழுவதும் நவோதய பள்ளிக்கூடம் இருக்கு. அதையும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம். இவங்க கொண்டு வர மாட்டாங்க ஐயா, விட மாட்டாங்க. நாம் வரும் பொழுது உங்களுடைய அன்பை எல்லாம் கொடுத்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நவோதயா பள்ளிகள் தமிழகத்துல கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளிகளாக இருக்கிறது. காமராஜர் ஐயா பேரை வச்சு நவோதயா பள்ளி நடத்தலாங்க ஐயா. அதே திட்டம், அதே பாடத்திட்டம், அதே போன்ற கற்றல் திறன் கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்வி நிலையம் என்று நவோதயா பள்ளியை தமிழ்நாட்டில் நடத்தலாம். அப்படி இருக்கும்போது ஏழை தாய் ஏன் கை கட்டி நிக்கணும்? ஒரு மாவட்டத்திற்கு 2 பள்ளிகள் வெளிவிட்ட குழந்தைகள் அங்க போய் படிக்கலாங்களே, யாருகிட்டையும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்களே. ஆனால் சகோதர சகோதரிகளே, நாம் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் 2024 இந்தியாவிற்கே தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். தெரியாதவங்க நம்ம யாருமே இல்லைங்க ஐயா. நம்ம எல்லாரும் பேப்பர் பார்க்கிறோம், டிவி பார்க்கிறோம், நம்ம எல்லாரும் சமூக வலைதளத்தில் வீடியோ பார்க்கிறோம். மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வருவார் என்பது எல்லாருக்கும் தெரியும்.